நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய் தேடி அலைந்தேன். இறுதியில் இன்று உனை கண்டேன். கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் வரமாய் வாங்கினேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. ஓம் சாந்தி. 8/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் உங்களுக்கு 21 சந்ததிகளுக்கான சந்தோஷத்தை கொடுக்கின்றது. தந்தையை தவிர வேறு எவராலும் அத்தகைய தனித்துவமான அறிவுறுத்தல்களை கொடுக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்தும் அவரின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். கேள்வி: ராஜ்ய திலகத்தை உங்களுக்கு நீங்களே இட்டுக்கொள்வதற்கான இலகுவான வழி என்ன? பதில்: 1. ராஜ்ய திலகத்தை உங்களுக்கு நீங்களே இட்டுக்கொள்வதற்கு தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற கற்பித்தல்கள் அனைத்தையும் தொடர்ந்தும் முழுமையாக பின்பற்றுங்கள். இதில் ஆசீர்வாதங்கள் அல்லது கருணை என்ற கேள்விக்கே இடமில்லை. 2. தந்தையை பின்பற்றுங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள். மன்மனாபவ ஆகுங்கள். இவ்வாறு செய்வதனால் நீங்கள் இயல்பாகவே உங்களுடைய திலகத்தை பெறுவீர்கள். இந்த ஞானத்தை கற்பதனாலும் நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதனாலும் நீங்கள் பிச்சைக்காரர்களில் இருந்து இளவரசர்களாக மாறுகின்றீர்கள். பாடல். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அநாதியான ஞான செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் நீங்கள் மகாதானி ஆக வேண்டும். தந்தை பிரம்மா தன்னிடம் இருந்த அனைத்தையும் சேவைக்காக பயன்படுத்தியதை போன்று தந்தையை பின்பற்றி அந்த ராஜ்யத்தில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருங்கள். 2. தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு யோகத்தின் மூலம் உங்கள் கர்மாதீத நிலையை அடையக்கூடியதாக அத்தகைய வருமானத்தை சம்பாதியுங்கள். திறமை சித்தி அடைவதற்கு முழு முயற்சி செய்வதுடன் மற்றவர்களை பார்க்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தை பிரம்மாவை போல் களைப்பற்றவராகி கண்டிப்பான கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதுடன் திட சங்கற்பத்தை கொண்டிருப்பதன் மூலம் கவன ஈனத்தை முடிப்பீர்களாக. தந்தை பிரம்மாவை போல் களைப்பற்றவர் ஆகுவதற்கு கவன ஈனத்தை முடியுங்கள். இதற்கு உங்களில் கண்டிப்பான கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள். திட சங்கற்பத்தை கொண்டிருப்பதுடன் சதா உங்களின் கவனம் செலுத்துகின்ற காவலாளிகளை விழிப்புடன் வைத்திருங்கள். அப்போது கவன ஈனங்கள் முடிவிற்கு வந்துவிடும். உங்களில் முதலில் செயல்படுங்கள், பின்னர் சேவை செய்யுங்கள். அப்போது அந்த நிலம் மாற்றம் அடையும். இப்போது நான் அதை செய்வேன், அது நடக்கும் என்ற சௌகரியமான எண்ணங்களின் டன்லப் தலையணையை கைவிடுங்கள். உங்களின் தலையில் நான் இதை செய்ய வேண்டும் என்ற ஸ்லோகனை வைத்திருங்கள். அப்போது மாற்றம் நிகழும். ஸ்லோகம். சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்றால் அவற்றில் ஆத்ம உணர்வுகளும் நல்லாசிகளும் இருக்கும். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால்
சகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். காலம் நெருங்கி வருவதால் அந்த அளவிற்கு வீணான எண்ணங்களும் அதிகரிக்கின்றன. ஆனால் அவை இல்லாமல் போவதற்காகவே வெளிப்படுகின்றன. அவற்றின் கடமை வருவது உங்களின் பறக்கும் ஸ்திதியாலும் சகாஷாலும் அவற்றை மாற்றுவது உங்களின் கடமை. பயப்படாதீர்கள், அவற்றால் பாதிக்கப்படாதீர்கள். ஓம் சாந்தி. உருகி உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறே. உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானே. அகமும் புறமும் ஆனந்த மழையே. புலன்கள் ஐந்தும் உந்தன் வழியே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை